இங்கே ஒரு ஃபேமஸான ரைட்டர் கிட்ட அவங்க ஆட்டோபயோகிராஃபி பற்றி இன்டர்வியூ எடுக்க ஒரு ரிப்போர்ட்டர் வராங்க. அவங்கள மீட் பண்ண அந்த இன்டர்வியூ எடுக்க வந்தவங்க உங்க கதையை சொல்லுங்கன்னு கேட்க அவங்களும் அவங்களோட 5வது வயசுல இருந்து நடந்ததை சொல்றாங்க. ஆக்சுவலா இந்த ரைட்டர் சின்ன வயசுல கூட்டு குடும்பத்தில் தாத்தா பாட்டி அத்தை மாமா கசின் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்திருக்காங்க. அப்போ ஒரு வாட்டி இவங்களோட அப்பா வீட்டில் விறகு வெட்டும் போது ஒரு பாம்பு கடிச்சு இறந்து போயிறாரு. அந்த சம்பத்துக்கு அப்புறம் இவங்க லைஃபே தலைக்கீழா மாறிடுது. இவங்களோட அப்பா இறந்ததுக்கு அப்புறம் இவங்களோட அம்மாவை எல்லாரும் ரொம்ப மோசமா ட்ரீட் பண்ணி ஒழுங்கா சாப்பாடு கூட போடாம வேலை வாங்கி குடும்பப்படுத்துறாங்க. அதை ஒரு வாட்டி இந்த அம்மாவோட அப்பா பார்த்து இப்பவே என் பொண்ணை இவ்வளவு குடும்பப்படுத்துறீங்க, அவளுக்கு இன்னும் வயசு இருக்கு, அதனால நான் அவளுக்கு செகண்ட் மேரேஜ் பண்ண போறேன்னு சொல்றாரு. உடனே இவங்களோட அப்பா பெத்த தாத்தா உங்களுக்கு வேணும்னா உங்க பொண்ணுக்கு நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோங்க, எங்க பேத்தியை நாங்க வளர்த்துக்கிறோம்னு சொல்லி அம்மாவும் பொண்ணும் வேணா 6 மாசத்துக்கு ஒரு தடவை பாத்துக்கிட்டோம்னு சொல்ல அப்புறம் இவங்களோட அம்மாக்கு விருப்பம் இல்லைனாலும் அவங்க குடும்பம் ஃபோர்ஸ் பண்றதால இவங்க கிட்ட இருந்து பிரிறாங்க. அதுக்கப்புறம் இவங்களோட அம்மாக்கு கல்யாணம் ஆயிருச்சுன்னு அத்தை மூலமா கேள்விப்பட அப்போ இவங்க அத்தை உன்னோட அம்மாவை இனிமே பார்க்காதுன்னு சொல்றாங்க. இவங்களும் அதே மாதிரி தாத்தா கிட்ட போய் சொல்ல அவரும் சரி இனிமே நீ அவளை பார்க்காதுன்னு சொல்லிடுறாரு. ஆனா உண்மையில இவங்களுக்கு அம்மாவை பார்க்கணுன்ற ஏக்கம் இருந்துட்டே இருக்கு. அப்புறம் கொஞ்சம் வருஷத்துல அவங்க தாத்தாக்கு ரொம்ப வயசாகிட இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு யோசிக்கிறாரு. அப்போ இவங்க அத்தைங்க மூலமா அவங்க அம்மா கல்யாணம் பண்ணிருக்கிற வீட்டுக்கு பக்கத்து வீட்டு தான் மாப்பிள்ளை வீடு, அதனால அம்மாவை அடிக்கடி பார்க்கலான்னு இவங்களும் கல்யாணத்துக்கு ஓகே சொல்ல அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஆனா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா தான் தெரியுது இவங்க வயசு வந்ததுக்கு அப்புறம் தான் மாப்பிள்ளை வீட்டுக்கு கூட்டிட்டு போவாங்கன்னு. இதனால இவங்க ரொம்ப சோகமாயிடுறாங்க. இது எல்லாத்தையும் கேட்ட இந்த ரிப்போர்ட்டர் ரொம்ப எமோஷனலா ஆயிடுறாங்க.